கிரீனிங் ஆபீசர்ஸ் அகாடமி திருச்சி பெருமையுடன் வழங்கும் தினமும் ஒரு மார்க் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ். ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பக்கமே போகிறதில்ல. கரண்ட் அஃபேர்ஸோட இம்பேக்ட் எங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலையும் தான். ஸோ உங்களுக்கு பேசுகிறதுக்காவது எழுதுறதுக்காவது ஒரு கண்டென்ட் தேவைப்படும். கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணால் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் அப்படின்றது மெயின்ஸ் இன்டர்வியூவில் நிறையாவே இருக்கும். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இதை உங்கள் ரொட்டீனாக மாற்றிக்கோங்க. ஸோ பெரிய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பேர்டனாகவே இருக்காது. டெய்லி உங்கள் ரொட்டீனாக உங்கள் பழக்க வழக்கமாக ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் கேதரிங்கும் படிங்க. நான் சொல்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணி தான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா பேப்பருமே கோத்ரூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துடலாம். தேசிய தூய்மை விருதுகள் 2024. ஸோ 2024 ஆண்டுக்கான தேசிய தூய்மை விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து முதலிடத்தில் வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து முதலிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேசிய தூய்மை விருதுகள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருப்பாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டது? அக்டோபர் 2, 2014 நம்ம பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது தான். ஸோ அப்போ இருந்து வந்து தேசிய தூய்மை விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த துறைமுகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு அந்த மிஷனுக்கு கீழே 2 விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது தூய்மை பணியில் பங்கெடுத்தல், அப்புறம் சம்பூர்ண ஸ்வச்தா அப்படின்ற ஒரு இன்னொன்று முழு அளவிலான தூய்மை. ஸோ வந்து இந்த 2 விஷயத்துக்கு கீழே தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க துறைமுகத்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதன்படி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து விருது கொடுக்கப்படுறது வந்து விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு தான். 2வது இடம் வந்து சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம். 3வது இடம் வந்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். ஸோ இந்த டாப் 3ல் இருக்கிறது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 2-3 கொஷின் இருக்குது. ஸோ வந்து தேசிய தூய்மை விருதுகள் வந்து இந்த 2024க்கு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு. தேசிய தூய்மை விருதுகள் வந்து அது ஒரு லிஸ்ட்டு. அப்புறம் தூய்மை இந்திய திட்டம் எப்படி தொடங்கப்பட்டாங்க, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்க, யாரால் தொடங்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ்ன்ற ஒரு பேக்டாக கொஷின் பேப்பரே இதில் இருக்குது. ஸோ எப்படி வேணால் உங்களுக்கு கொஷின் வரலாம். இப்போல்லாம் டிஎன்பிசியை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க. நீங்கள் வரும் ஒரு ஆதனில் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. லாங்குவேஜை மட்டும் நம்பிட்டு நீங்கள் போக முடியாது. ஜிஎஸும் விற்கும். ஜிஎஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். லாஸ்ட் குரூப் 4ல் வந்து ஜிஎஸ் யாரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே சறுக்கி இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், முதலில் நிலாவை சுற்றி வந்த விண்வெளி வீரர் ஜிம் காலமானார். 1968 ஆண்டு விண்வெளி பயணம் மேற்கொண்ட அப்போலோ விண்கலத்தில் வந்து அந்த பயணத்தோட தலைவரே வந்து ஜிம் தான். ஸோ இவர் தான் வந்து முதலாக வந்து நிலவை சுற்றி வந்த ஒரு விண்வெளி வீரர். இவர் வந்து 97 வயதில் காலமாயிருக்கார். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, இந்திய நீதி அறிக்கை 2025. ஸோ இதில் முதல் 5 இடங்களை பிடித்த பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சவுத் ஸ்டேட் தான். ஸோ காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, சட்ட உதவி இதெல்லாம் வந்து வச்சு ஒரு ரேங்க் போட்டிருப்பாங்க. இதை வச்சு ஒரு நீதி மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து டாப் 5ல் இருக்கிறது வந்து சவுத் ஸ்டேட் தான். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா 6.78, அதாவது அவுட் ஆஃப் 10க்கு. செகண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் 6.32, தேர்டு வந்து தெலுங்கானா 6.15, ஃபோர்த்து வந்து கேரளா 6.09, ஃபிஃப்த்து வந்து தமிழ்நாடு 5.54. இது எல்லாமே அவுட் ஆஃப் 10க்கு. ஸோ வந்து இந்திய நீதி அறிக்கையில் 10 மாநிலங்கள் தான் வந்து டாப் 5ல் இருக்குது. காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, சட்ட உதவி, இது எல்லாமே பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கு அடுத்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, 334 அரசியல் கட்சிகள் நீக்கம், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. ஸோ இதான் ஹெட்லைன்ஸு. ஸோ வந்து 2019 ஒரு சில நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணாதனால 334 அரசியல் கட்சிகள் வந்து நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நமக்கு டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 2025 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது, 67 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் எங்கே கொண்டு போய்னா பாலிட்டியில் போய் படிக்கணும். பாலிட்டியில்
எலெக்ஷன்ஸும் அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே நீங்கள் கோத்ரூ பண்ணணும். 67 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது, 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கணும். தேங்க்யூ.